மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தி வெளியாகியுள்ளது. 8வது ஊதிய குழு குறித்து நாடு முழுவதும் விவாதங்கள் சூடுபிடித்துள்ள வேளையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை, அதாவது ஓபிஎஸ்ஐ மீட்டெடுப்பது குறித்த ஒரு மிக முக்கியமான அதிரடி அப்டேட் கிடைத்துள்ளது. ஜேசிஎம் தேசிய கவுன்சில் செயலாளர் சிவகோபால் மிஸ்ரா, மத்திய கேபினெட் செயலாளர் டிவி சோமநாதன் தலைமையில் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டத்தில் எடுக்கப்பட்ட ஒரு உணர்ச்சிகரமான முடிவை தற்போது வெளியிட்டுள்ளார். இந்த முடிவின்படி கருணை அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்பட்ட ஒரு குறிப்பிட்ட பிரிவு ஊழியருக்கு இனி பழைய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் அனைத்து பலன்களும் கிடைக்கப் போகிறது. இந்த அதிரடி முடிவின்படி 2003ஆம் ஆண்டில் பணியில் இருந்து உயிரிழந்த அரசு ஊழியர்களின் வாரிசுகள் அல்லது சார்ந்திருப்பவர்கள் ஒருவேளை 2004ஆம் ஆண்டில் கருணை அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்பட்டிருந்தால் அவர்கள் அனைவரும் பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு தகுதியானவர்களாக கருதப்படுவார்கள். இதற்கான வயது வரம்பு, கல்வி தொகுதி மற்றும் அந்த பணிக்கான இதர அடிப்படை விதிமுறைகளை பூர்த்தி செய்யும் பட்சத்தில் அவர்கள் புதிய ஓய்வூதிய திட்டத்திலிருந்து, அதாவது என்பிஎஸ்ஸில் இருந்து பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு மாற்றப்படுவார்கள். இது பல்லாயிரக்கணக்கான ஊழியர்களின் குடும்பங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நிம்மதியை தந்துள்ள ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியாக பார்க்கப்படுகிறது. இந்த நியாயமான கோரிக்கையை முன்வைத்து ஜேசிஎம் அமைப்பு நீண்டகாலமாக போராட்டங்களை நடத்தி வந்தது. ஓய்வூதிய அமைச்சகத்துடன் பலமுறை பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு பல விவாதங்களுக்கு பிறகு இந்த முடிவு தள்ளிப்போய்கொண்டே இருந்தது. ஆனால் தற்போது கேபினெட் செயலாளர் டிவி சோமநாதன் இந்த விவகாரத்தை தீவிரமாக பரிசீலித்து உடனடியாக தீர்வு கண்டுள்ளார். இதற்காக சிவகோபால் மிஸ்ரா தனது நன்றிகளை தெரிவித்துள்ளார். இந்த தீர்மானம் மற்ற துறைகளிலும் விரைவாக செயல்படுத்தப்படும் என்றும், இது ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களிடையே மத்திய அரசு மீதான நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். 8வது ஊதியக்குழு அமல்படுத்தப்பட உள்ள நிலையில் மத்திய அரசின் இந்த சாதகமான நகர்வு மற்ற அரசு ஊழியர்களுக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீட்டெடுப்பதற்கான ஒரு முன்னோட்டமாக இருக்குமோ என்ற எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளது. தேர்தல் காலங்களில் மிகப்பெரிய விவாதமாக இருந்த ஓபிஎஸ் விவகாரத்தில் மத்திய அரசு இப்போது எடுத்துள்ள இந்த முதல் அடி ஊழியர்களின் நலனில் அரசு கொண்டுள்ள அக்கறையை காட்டுவதாக உள்ளது. வரும் நாட்களில் 8வது ஊதிய குழுவின் கீழ் இன்னும் பல அதிரடி சலுகைகள் மற்றும் ஊதிய உயர்வு குறித்த அறிவிப்புகள் வரும் என்று லட்சக்கணக்கான ஊழியர்கள் இப்போது ஆவலுடன் காத்திருக்கின்றனர்.